லாஸ்ட் எபிசோடில் நருட்டோ ஒரு மிஸ்டீரியஸான பர்சன் கூட சண்டை போட போகிறதா சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் அது யாருன்னு ரிவீல் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஷிகமாரு தான். ஷிகமாரு நருட்டோவை பார்த்து ஷாக் ஆகுறாரு. 2 வருஷத்தில் ஆளே மாறிட்டேப்பான்னு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. கடைசியாக சுனாடி சொன்ன ஆப்போனன்ட் ஷிகமாரு இல்லைன்னு தெரியுது. திடீர்னு ககாஷி என்ட்ரி கொடுக்குறாரு. ககாஷிக்கு நருட்டோ இச்சாய்ச்சா புக்கோடைய லேட்டஸ்ட் எடிஷனை கிஃப்டாக கொடுக்குறாரு. ககாஷி செம்ம ஹாப்பி ஆகிடுறாரு. நருட்டோடைய ஆப்பனன்ட் ககாஷி தான்னு சுனாடே சொல்கிறாங்க. சாக்குராவையும் சேர்த்தே ஃபேஸ் பண்ணுறேன்னு ககாஷி சொல்கிறார். நருட்டோ உடனே இந்த பேட்டில் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல ககாஷி நாளைக்கு வச்சுக்கலாம், நீ ட்ராவல் பண்ணதில் டயர்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நழுவிட்டுறாரு. இச்சாச்சா புக்கை படிக்க தான் ககாஷி பச்சையாக புழுகிறாருன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் ககாஷி ஜிராயா தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது ஜிராயா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்படியே பேரலாக இடன் சான் வில்லேஜை காட்டுறாங்க. இங்கே காரா காசேகாகேவா இருக்கார். அப்போது ஒரு மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மிஸ்டீரியஸான ஆர்கனைசேஷன் மிகப்பெரிய மோச வேலையை செய்ய போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் பேர் அகாட்சுகின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்போ வர டெய்ல்விஸ்ட் மேலே அதிக ஆர்வம் காட்டுறாங்கன்னு பேசிக்கிறாங்க. இதில் இட்டாச்சி உரோச்சிமாரு மாதிரியான ரொம்ப டேஞ்சரஸான ஷினோபி இருக்கிறதையும் சொல்கிறாங்க. காரா ஒரு ஜிஞ்சுருக்கிங்கிறதால அவருக்கு ப்ராப்ளம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரொடெக்ஷனை அதிகப்படுத்தணும்னு அந்த மீட்டிங்கில் முடிவெடுக்கிறாங்க. இந்த அகாட்சுகி மெம்பர்ஸ் எல்லாரும் பிளாக் கலர் அண்ட் ரெட் கிளவுட்ஸை கொண்ட ஒரு லாங் ஃப்ளோக்கை போட்டிருப்பாங்கன்னு அலாட் வருது. இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறது ஜிராயா தான். இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே காரா அமைதியாக கிளம்பிடுறாரு. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த அந்த ஷினோபி வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. இவர் ஆல்ரெடி சீல் பண்ணப்பட்டிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. காட்சிகள் மாறுது. இடன் லீஃப் வில்லேஜில் ககாஷி கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் ஜிராயா சொல்லிட்டு இருக்கார். மறுபடியும் இடன் சான் வில்லேஜை காட்டுறாங்க. தூரத்தில் இவங்க சொன்ன அதே அடையாளங்களோட 2 ஷினோபிஸ் வராங்க. சான் வில்லேஜுடைய என்ட்ரன்ஸில் இருந்த எல்லா ஷினோபிஸையும் கொடூரமாக கொண்டுடுறாங்க. மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்த அந்த ஷினோபி இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அகாட்சுகை சேர்ந்தவங்களுடைய பேர் டெய்டரா சாசுரின்னு ரிவீல் பண்ணுறாங்க. காட்சிகள் மாறுது. நருட்டோவும் சாக்குராவும் பேட்டலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ககாஷி லேட்டாக வராரு. நருட்டோ சாக்குரா கடுப்பாகிறாங்க. கிளாசிக் நருட்டோவில் இருந்த அதே பெல் எடுக்கிற மேட்ச் தான் இப்போவும் நடக்க போகுது. ஜிராயா சுனாடே ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்காங்க. வழக்கம் போல் ககாஷி உங்களுடைய ஃபுல் பவரை அன்லீஷ் பண்ணுங்க, ஏன்னா நான் இந்த தடவை ஹோல் பேக் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஷேரிங் என்ன ஆக்டிவேட் பண்ணுறாரு. இந்த அகாட்சுகி மெம்பர்ஸ் யார்? காராக்கு என்ன ஆக போகுது? இந்த பேட்டிலில் ககாஷி ஜெயிப்பாரா இல்லை நருட்டோ சாக்குரா ஜெயிப்பாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.